guys, welcome to SIDDU TAMILAN. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஆப்பை பற்றி ஃபுல்லாக ஆராய்ஞ்சு உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தேடி பார்க்க போகிறோம். அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங் மேக்கர் தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பாட்டு பாடலாம். இது அவங்களே நிறைய மியூசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மியூசிக்ஸ் போடலாம். இது நீங்கள் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடணுன்ற ஆசை இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த ஆப்பை ஏற்றி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பற்றி உள்ளே ஃபுல்லாக ஆராய்ஞ்சு கொடைஞ்சு பார்த்துருவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இது யூனிட்டியோட ஒரு ஆப், அதை நான் சொல்லிடுறேன். ஸோ யூனிட்டியோட ஒரு ஆப் தான் இது. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்ப்போம். செட்டிங்ஸ்குள்ளே மேக்ஸ் கம்போசிஷன் லென்த் ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், மியூசிக் பிடிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் அது 5 நிமிஷம் இருக்கும். நீங்கள் 7 minutes வச்சுக்கலாம். வி ரெக்கமெண்டட் த மேக்ஸ் ட்ராக் length to be 5 minutes for older devices. If your device is newer, you should not encounter problems. ஓகே, ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு நியூ டிவைஸ் அப்படியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பழைய டிவைஸ், அதாவது சாம்சங் கோர் அது மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் 5 minutes வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பே சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா 7 minutes வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு வெளில வந்துடும். செட்டிங்ஸில் இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை. இப்போ இங்கிலீஷ் ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் இருக்குது. அது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல. ஓகேவா, இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஓகே கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லோடு, டெமோ ப்ராஜெக்ட், நீட் மோர் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீட் மோர் கொடுத்தாங்கன்னா அது உள்ளே போயிட்டு நிறையா பாட்டு இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இதே போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெமோ ப்ராஜெக்ட்ஸ்னால் உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். நியூன்னு கொடுக்குறேன், லோடிங்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ராக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 7 ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 7 நிமிஷன்றதுனால 7 ட்ராக்கா இல்லை மொத்தமாகவே 7 ட்ராக்கான்னு பார்ப்போம். சரி, வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம வெளில போவோம், ஹோம் பேஜுக்கு போவோம். எஸ் கொடுத்துட்றேன். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். இப்போ நம்ம 5 minutes செட் பண்ணிட்டு மறுபடியும் நியூன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போயும் 7 தான் வருது. அப்போ இதில் மொத்தமாகவே 7 ட்ராக் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளால். 7 minutes கொடுத்துட்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ராக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாட்டு ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெக்கார்ட் மைக்ரோஃபோனும் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு பாட்டு பாடியிருந்தேன். ஸோ ராகவ் ஓகே நம்ம ஏங்க நீங்கள் பாடலாம் தாராளமாக. ஸோ ப்ளஸ் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் வந்துட்டு பேக் டு லைப்ரரி கொடுத்துட்றேன். கித்தார் கொடுத்துட்றேன் நான். ஸோ கித்தார் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டில் உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் மைக்ரோஃபோன் கிளியர் பண்ணிடுறேன். கித்தார் சத்தம்னா உங்களுக்கு கேட்கும், அதை மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம். நான் திட்டேன். ஸோ இப்போ நான் கித்தாருக்குள்ளே போய்க்கிறேன். கித்தாருக்குள்ளே போனோம் அப்படின்னா கித்தார் 1 ரிவ்யூக்கு பார்ப்போம். அவ்வளோதான் இருக்குது. ஸோ அது நம்ம வேண்டாம் இதுவும் அதோட கன்ஃபியூஷன் மாதிரியே இருக்கே. கித்தார் 1லேருந்து அப்படியே 2 போய் பார்ப்போம். இப்போ 2 போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்குது. இப்போ தான் எனக்கே புரியுது. ஸோ இப்போ நான் கித்தார் 1 ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ட்ராக்கில் இதை ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணி கித்தார் 2 இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி யூஸ் அண்ட் ட்ராக்னு ஆப்ஷனில் கொடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அப்படியே கன்னியூ ஆகுது அப்படின்றது விஷயம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கித்தார் 3 அப்படின்றதுக்குள்ளே போய்க்குவோம். சாரி, இது கித்தார் 3 6 7 8 5 4 இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள். ஓகே, யூஸ் அண்ட் ட்ராப்னு கொடுத்துட்டு இங்கே ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக புரியுது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கித்தார் 1ன்றதில் பார்த்தீங்கன்னா பாதியும், கித்தார் 2ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அதோட ஹாஃபும் இதில் ஒரு ஹாஃபும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம மொத்த கித்தார் அந்த 30 சேர்த்து போட்டு கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
சரி நான் அடுத்தது ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன் பர்பஸ் தான் ஓடிக்குது. அப்புறம் இதானே பண்ணணும். ட்ராப் கொடுத்துருவோம். ஓகே தள்ளி ஒட்டி வச்சுருவோம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப் பண்ணுறது கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேட் இன், ஃபேட் அவுட், வால்யூம் அப், ட்ராக் காப்பி. இதை பார்த்தீங்கன்னா காப்பி கொடுத்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராக் காப்பி நான் வர முடியுது. சாரி, இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆயிரும். நான் மறந்துட்டேன். ஓகே இது நம்ம தேவையில்ல டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கிட்டார் 4க்குள்ளே போவோம். கிட்டார் 4 செலக்ட் பண்ணுவோம். இங்கே தானே இருந்தது கிட்டார் 4. இப்போ தான் கிட்டார் 4 செலக்ட் பண்ணுமா. இப்போ கிட்டார் 5. ஓகே 5. ஓகே யூஸ் அண்ட் ட்ராப் கொடுத்துட்றேன். இப்போ கேட்டு பாருங்க, அப்படியே காம்பினேஷன் சிங்க் ஆகும். ஒன்று கூட கொஞ்சம் கூட மாறாது. ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை எடிட் கூட பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டார் 5 தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்டார் 6 இப்போ ஆட் பண்ணுவோம். சாரி இது 9 6 பாருங்கள், அதோட கண்டிஷன் மாதிரி இருக்கும். ஓகே நமக்கு இதே போதும். நம்ம இதை முடிச்சுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு போர் தான் அடிக்கும். ஸோ நம்ம கிட்டார் 6 வரைக்கும் அப்படியே ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கிட்டாரில் இருக்கிறது எல்லாமே சிங்க் ஆகி தான் இருக்குது, ஒன்றா தான் இருக்குது. இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே எடிட் பண்ணலான் இருக்கேன். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கட் பண்ணிடுவோம். அப்படியே சுருக்கி விட்டுறலாம். கட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கட் ஃப்ரம் எண்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே மறுபடியும் நம்ம கட்டு கொடுத்துட்டு கட் ஃப்ரம் எண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்குவோம். அது இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகணும், அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே இப்போ சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. சிங்க் ஆகுமான்ட்டு தெரில, பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுப்போம். கட் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும் போல இருக்குது. கட் ஃப்ரம் ஸ்டார்ட் ஓகே இப்போ சிங்க் ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே கூப்பிட்டு வைப்போம். தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இப்போ கட் ஃப்ரம் ஸ்டார்ட் கொடுத்து இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சு எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாட்டு சிங்க் ஆகுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அந்த கேப்பை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இது கரெக்டாக வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் கூட இருக்குது. இப்போ நான் போடுறதும் ஒரு சின்ன இதுதான். இதை பற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க தான். நீங்கள் உண்மையாகவே ஒரு டுட்டோரியல் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோ ப்ராஜெக்ட் டுட்டோரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேவ் பட்டனை கொடுத்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் பார்த்தீங்கன்னா சித்து கம்போசிஷன் மாற்ற போகிறேன். சித்து தானான்னு கேட்டால் சித்து தான். நம்ம இன்ட்ரோ கூட மாறி இருக்கும், அதை நீங்கள் இன்னும் செக் பண்ணலனா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது நானே க்ரியேட் பண்ண இன்ட்ரோ. நான் பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இப்போ சித்து கம்போசிஷன் போடுவோம். கம்போசிஷன் ஓகே அது வந்துடுச்சு. நம்ம ஓகே கொடுத்துட்டு
எக்ஸ்போர்ட் டு MP3 இருக்க MP3 கொடுத்துருவோம். சாரி டெலிவரி கொடுத்துருவோம். நமக்கு பார்த்தீங்கன்னா MP3 தான் வேணும், அதனால் நம்ம MP3 செட் பண்ணிக்குவோம். MP3 கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துக்கிறேன். நான் என்ன ஃபைல்ஸ் மேனேஜருக்கு அலோ கொடுக்கலை. நான் பார்த்தீங்கன்னா எதில் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா எதில் செலக்ட் பண்ணலாம், DCMA வேண்டாம். ஓகே, நம்ம டவுன்லோடில் செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் டேரெக்டாக அப்படியே சேவ் கொடுத்துட்றேன். எனக்கு எதுவும் இந்த ஃபோல்டர்லையும் போட வேண்டாம். எஸ் கொடுத்துட்றேன். சேவிங் டு MP3 கேன் டேக் வைல் பட் சேவிங் ஆப்ரேஷன் வில் ரன் இன் பேக்ரவுண்ட் கன்யூ. ஓகே, எஸ் கொடுத்துட்றேன். இது பார்த்தீங்கன்னா சேவிங் ப்ராக்ரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குமாமா, ஆனால் நம்ம இது வெளில வந்துட்டாலும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்குமாமா. ஓகே, நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு இதை ஸ்பீடப் பண்ணிடுவேன், ஆனால் கண்டிப்பாக காட்டுவேன் சேவ் ஆகிறத. ஏன்னா பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணும்போது நீ ஏதாவது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தான் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப டைம் ஆகலை. எவ்வளோ பாட்டு லென்த்து வருமோ அவ்வளோ இது பார்த்தீங்கன்னா இந்த சேவிங் ப்ராக்ரஸ் ரொம்ப டைம் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டோம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு எல்லா இதை பற்றியும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓகே, நமக்கு இதெல்லாம் வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவ் ஆப்ஷன், இது நமக்கு தேவையில்லாதது, தேவைன்னா தான் நம்ம சேவ் பண்ணோம். ஓகே, எஸ் கொடுத்துட்றேன். இவ்வளோதான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எத்தனை பார்ட்ஸை வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பிள்ளைக்கு என்ன டேப் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் சித்தார்த். இது உங்கள் சித்து தமிழன். டாடா, பை பாய், see you.